Good morning students. International trade la பார்த்தோம் அப்படின்னா one of the topic terms of trade. Terms of trade அப்படின்றது அதாவது என்ன டேர்ம்ஸ் என்ன கண்டிஷன்ஸில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரைஸுக்கும் இம்போர்ட் ப்ரைஸுக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து 3 types ஆஃப் ட்ரேட். வி ஹாவ் த நெட் பார்ட்டர் terms of trade, gross barter terms of trade and income terms of trade. ஸோ இதில் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ப்ரைஸ் நெட் பார்ட்டர்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வித் இம்போர்ட் ப்ரைஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது டஸ்ஸிக் 1927 டஸ்ஸிக் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் த ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் இஸ் கால்டு த நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸ்போர்ட்டுனுடைய ப்ரைஸ் எவ்வளோ, இம்போர்ட் ப்ரைஸ். இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh அப்படின்னா சப்போஸ் இம்போர்ட் ப்ரைஸ் வந்து 50 lakhs அப்படின்னா ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வைனியர் என்ன சொல்கிறாருன்னா கமோடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் net barter terms of trade is equal index number of export prices divided by index number of import prices with multiply with 100 அப்படின்னு சொல்லுவோம். So this is used to measure the gain from international trade. If the trade net barter terms of trade வந்து சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்து சப்போஸ் வந்து இட் இஸ் ஃபேவரபிள் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வில் மீன் தட் ஃபார் ரூபி ஆஃப் எக்ஸ்போர்ட் மோர் ஆஃப் இம்போர்ட்ஸ் கேன் பி ரிசீவ்டு பை த கண்ட்ரி. சப்போஸ் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்து இம்போர்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து நிறைய கூட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். This is confronted with quantity of export and import. Gross barter trade, this is developed by TUSIC. இதையும் TUSIC தான் டிஃபைன் பண்ணுறாரு 1927. is an improvement over net terms of trade. இது வந்து நிறைய வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் அன் இண்டெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் டோட்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் குவான்டிட்டிக்கும் இம்போர்ட் குவான்டிட்டிக்கும், அதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய அளவுக்கும் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களின் அளவுக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ரேஷியோட என்ன அப்படின்னா இந்த கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் is equal index of import quantities divided by index of export quantity multiply with 100 அப்படின்னு சொல்லிட்டு if for a given quantity of export more quantity of import can be consumed by a country, then one can say that terms of trade are favorable. சப்போஸ் வந்து இந்த ஒரு கண்ட்ரி வந்து ஜாஸ்தியாக வந்து எக்ஸ்போர்ட்னுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய குட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த அளவுகளை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுகளை வந்து ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். இது ஒரே கான்செப்ட் என்னென்னாமா இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்லேயே என்ன அப்படின்னா அது நெட் பார்ட்டர் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட்னுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக அந்த எக்ஸ்போர்ட்னுடைய ப்ரைஸோ அல்லது எக்ஸ்போர்ட்னுடைய அளவோ அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுற மூலமாக எக்ஸ்போர்ட்னுடைய நம்ம பண்ணக்கூடிய ஃபிக்சேஷன் ஆஃப் ப்ரைஸோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த கண்ட்ரிக்கு நிறைய வந்து இன்கம் கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கூட்ஸை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் டிஃபைன்டு பை ஜிஎஸ் டொரான்ஸ் in the year of 1948. It is the index of value of exports divided by the price index for imports multiplied by the quantity of index of exports. அதாவது it is the net border terms of trade of country multiplied in its exports volume index. அதாவது இந்த net border terms of tradeல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட்னுடைய ப்ரைஸையும் இம்போர்ட் ப்ரைஸால் டிவைட் பண்ணிவிட்டு அதனுடைய அளவால் குவான்டிட்டி ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த கண்ட்ரீஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது அவங்க தே ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்கம் ஃப்ரம் த எக்ஸ்போர்ட் கூட்ஸ். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து நிறைய இன்கம் கிடைக்கிறதுனால அவங்க நிறைய கூட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இறக்குமதி பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதனுடைய குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அதனுடைய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு நிறைய வந்து இன்கம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ட்ரேடை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கிடைக்கிது. தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்.